Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ தமிழ்ல பாட்டு வந்த மாதிரி Windows 7 and Windows 8.1 ஓட சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ண போறாங்க. அண்ட் அப்படினா இன்னொரு क्वेश्चन வரும். அப்ப நான் Windows 7 இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், Windows 8.1 இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணனால ஏதாவது ப்ராப்ளமா? நான் உடனே அப்டேட் பண்ணனுமா? இல்ல நான் யூஸ் பண்ணலாமா? ஏதாவது ப்ராப்ளம் வருமா வராதான்னு சொல்லி ஏகப்பட்ட क्वेश्चंस எல்லாமே இருக்கும். சோ எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பாப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா Windows 7 8.1 யூசர்ஸ் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. End of support details பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு क्वेश्चन கேட்பீங்க, ப்ரோ விண்டோஸ் 7 சப்போர்ட் அதான் ஆல்ரெடி 2020லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, மறுபடியும் விண்டோஸ் 7 சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் நீங்க சொல்றது உண்மைதான். விண்டோஸ் 7 வந்து ஸ்டார்ட் பண்ணது 2009, ஆல்மோஸ்ட் வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். 2020ல ஸ்டாப் பண்ணாங்க, எண்ட் ஆஃப் சப்போர்ட் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் நிறைய பேர் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் விண்டோஸ் 7 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த 2023 ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு மேலே அவங்களால வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணதன் காரணமாக தான் 2020ல் சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போது விண்டோஸ் 7 ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அண்ட் விண்டோஸோட 8.1 அந்த வெர்ஷன்ஸும் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஜனவரி 10ஓட. இப்போது ஒரு क्वेश्चन நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி, இப்போ நான் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிருக்கேன், விண்டோஸ் 8.1 வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னா என்ன, சப்போர்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन வந்து கேட்கும். ஸோ அதுக்கான பதில், விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8.1 நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ட் ஆஃப் சப்போர்ட் நிறுத்துறதுனால, மைக்ரோசாஃப்ட் ஸ்டாப் பண்ணனால என்னென்ன ப்ராப்ளம்னா, அதுக்கான சாஃப்ட்வேர், இப்போது விண்டோஸ் 7 8.1க்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த வெர்ஷனுக்கான சாஃப்ட்வேர்ஸோட அப்டேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் விண்டோஸோட சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களால் டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஏதாவது பக்ஸு இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு, செக்யூரிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கான அப்டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வெர்ஷன்ஸும் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. இந்த மெயின் 3 விஷயங்கள் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுவாங்க தவிர, மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் அப்டேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. எப்போவுமே மூவி, மியூசிக்ஸ், அப்பப்போ சின்னதாக கேம், எப்பயாச்சும் வேர்டில் ஒர்க், இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களால் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. சில பேர்த்தோட சிஸ்டமோட ஸ்பெக் வந்து லோவாக இருக்கலாம், அதனால் வந்து கூட அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 மெயின் விஷயங்கள் மட்டும் தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. விண்டோஸ் 7 8.1ல் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் 109 அந்த வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து அப்டேட் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குரோம் ப்ரௌசர் கூட பிப்ரவரி 7க்கு அப்புறம் அதுவும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 7 விண்டோஸ் 8.1ல் ஸோ இந்த ப்ரௌசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அப்டேட் பண்ண வந்து பார்த்துக்கோங்க. விண்டோஸ் 7 யூசர்ஸ், விண்டோஸ் 8.1 யூசர்ஸ் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஸ்பெக்ஸுக்கு தகுந்த மாதிரி விண்டோஸ் 10 அப்டேட் பண்ண முடியுமா சொல்லி வந்து பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் விண்டோஸ் 10ஓட எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் 7 நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுங்கள், 2025 வரைக்கும் இருக்குது. அண்ட் உங்களோட ஸ்பெக்ஸ் அதை தாங்கிக்க முடியாது, ரொம்ப ஹேங் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களால் முடியலன்னா நீங்கள் 7 8.1 கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு அமௌண்ட் செலவு பண்ணி ஒரு புது சிஸ்டம் வாங்குறேன்னா நீங்கள் விண்டோஸ் 11 சிஸ்டம் பேஸில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இதில் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். நான் வந்து இது கட்டாயமாக யூஸ் பண்ணணும், கட்டாயமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து சொல்ல கிடையாது. விண்டோஸ் 7 8.1 யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களால் விண்டோஸ் 10 அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சிஸ்டம் ஸ்பெக்ஸ் வந்து விண்டோஸ் 10க்கு வந்து எடுத்துக்காதுன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் அது லோயர் வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். உங்களால் அப்டேட் பண்ண முடிஞ்சுன்னா மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் விண்டோஸ் 11 ஒரு சிஸ்டம் வாங்கணும், இல்லை புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்டோஸ் 11 ஓரியன்டாக ஒரு சிஸ்டம், விண்டோஸ் 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷனோட சிஸ்டத்தை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து முழுசாக வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ண முடியாத சூழ்நிலை நீங்கள் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிகப்பெரிய ப்ராப்ளம் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ பயப்பட வேண்டாம். செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் மட்டும்தான் வருமே தவிர மற்றபடி நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நார்மல் யூசர்ஸ் தான், மூவி மியூசிக்ஸாக வந்து பார்ப்பேன், எப்போயாச்சும் வேர்டு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரேர் யூசர்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ முடியுதோ, எப்போ அப்டேட் பண்ண தோணுதோ அந்த சமயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சது இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன்.